மாத்திக்கோங்க. நீங்க உங்க வேர்ட்ஸ் process மாத்திக்கோங்க. டீம் ஸ்கில் ஓரியன்டட். டெண்டர் அளவுக்கு இங்க ஸ்கில்ஃபுல்லா குக்கிங் டீம்ல இதுவரையும் நான் பார்த்தேன். சாப்பிட்டு சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு எதுவும் சொல்லலாம். டாய்லெட் கிளீனிங் வந்து லேபர் ஜாப் அப்படின்னு சொல்றது நான் ஒத்துக்க மாட்டேன். டிஸ்கிரிமினேட் பண்றதுக்காக சொல்லுங்க. ஸ்கில் ஓரியன்டட், லேபர் ஓரியன்டட் தப்பு கிடையாது. பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா எடுத்த உடனே அருண் வந்து தீபக்கோட ஒரு ஹீட்டட் டிபேட்டில் இறங்குறாரு. இதில் அருணோட பாயிண்ட் என்னன்னாக்கா, கிச்சன் டீமோட ஹெட் கவுண்ட் கம்மி ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் க்ளீனிங் டீமோட ஹெட் கவுண்ட் வந்து கம்மி ஆகக்கூடாதுன்ட்டுங்கிற மாதிரி பேசியிருப்பாரு. இதுக்கு அகேன்ஸ்டாக தீபக் வந்து கிச்சன் ஒர்க் என்பது ஒரு ஸ்கில் பேஸ்டான ஒர்க்கு, க்ளீனிங் என்பது ஒரு லேபர் பேஸ்ட் ஒர்க்குங்கிற மாதிரி சொல்லுவார். இதுக்கு அகேன்ஸ்டாக அருண் இருந்துக்குன்னு அப்படி ஸ்கில் பேஸ்டாக சொல்கிறவளுக்கெல்லாம் இங்கே எவனுமே நல்லாவே சமைச்சது இல்லைங்கிற மாதிரி அருண் வந்து சொல்கிறாரு. இதுக்கு முத்துக்குமரன் கோவம் வந்து, எவனுமே நல்லா சமைச்சது இல்லைனாக்கா எதுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு 3 நேரம் நல்லா கொட்டிக்கினீங்கோங்கிற மாதிரி கேட்பாரு. இதுக்கப்புறமா தீபக் அருணுக்கு பதில் சொல்கிற விதமாக, நான் வந்து எந்த டிஸ்கிரிமினேஷன் காட்டுறதுக்காக ஸ்கில் பேஸ்டோ லேபர் பேஸ்டோங்கிற மாதிரி சொல்லலை, ஆனால் ஸ்கில் பேஸ்டும் லேபர் பேஸ்டும் என்கிற மாதிரி சொன்னதில் எந்த வித தப்புமே இல்லைங்கிற மாதிரி தீபக் வந்துன்னு சொல்லுவார். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா மொத்த பிக் பாஸ் டீமே ஒரு டிபேட்டுக்குள்ளே இறங்குற மாதிரி தான் நம்ம ப்ரோமோல பார்த்துருக்குறோம். இதுக்கப்புறமா இல்லத்தில் இருக்கிற செல்லங்க என்னென்ன பண்ண போகிறாங்கங்கிறது இன்னத்தோட எபிசோடில் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த ப்ரோமோவை பார்த்து என்ன தோணுச்சுங்கிறது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்த்துக்கணுன்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போதும்.